இப்போ வந்து நம்ம ஃபருக்ஷியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபருக்ஷியார் வந்து ஜஹந்தர் ஷாவோட நெஃப்யூ. சையத் பிரதர்ஸ் உதவியோட அவரை கொண்டுட்டு அரியணை ஏறினார். சரி, அப்துல் கான், ஹுசான் அலி இவங்க 2 பேரும் ஏன் கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் ஒரு பவர்ஃபுல்லான சையத் பிரதர்ஸ். இவங்களுக்கு வாசிர் பதவி, அப்துல்லா கானுக்கு வாசிர் பதவியும், ஹுசான் அலிக்கு மிர்பாக்ஷி, ஹெட் ஆஃப் த முகல் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் அந்த பதவியும் ஃபருக்ஷியாரால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் வந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இவங்க தான் வந்து இதற்கு ஹெல்ப் பண்ணி அரியணை ஏற ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து முகல் எம்பையரே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எம்பரர்ஸ் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே எம்பரரை உருவாக்குறதும் அப்புறம் எம்பரரை திரும்ப வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதும் இவங்களோட சாய்ஸாக இருந்தது. இவங்க ஃபருக்ஷியாரை கிங் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் அவரையே கொண்டுட்டாங்க. ஸோ இவங்களை கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபருக்ஷியார் காலம் அப்படின்றது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, ஃபருக்ஷியார் ஃபார்மன் பிரிட்டிஷில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் பிரிட்டிஷில் நம்ம பார்த்துருப்போம். அதில் 1717 இவங்களுக்கு ஃபார்மன்ஸ் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஃபார்மன்ஸ்னா ராயல் ஆர்டர்னு சொல்கிறாங்க. ரைட்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 1717 ஃபருக்ஷியார் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ரைட்ஸ்ன்றதை நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து பெங்காலில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தசக்தாஸ் உண்டு, ஃப்ரீ ட்ரேட் பாசஸ் உண்டு. ஃப்ரீ ட்ரேட் பாசஸ் இதை வந்து நான் ஒரு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ரீ ட்ரேட் பாசஸ் மீன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த வரியும் கிடையாது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பிரிட்டிஷோட பவர் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சையத் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் இவர் வந்து பேஷ்வா, இவரோட சேர்ந்துக்கிட்டு 1719 ஃபருக்ஷியாரை கேப்சர் பண்ணி அவரையும் கொண்டுட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முகல் எம்பரர் வந்து அவங்களோட ஓன் நோபல்ஸ்னால கொல்லப்படுறது. இவங்க வந்து ஜஸியாவை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஃபருக்ஷியார் வந்து ரிலீஜியஸ் டாலரன்ஸை வந்துட்டு பார்த்தாரு. ஸோ வந்து ஜஸியாவை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ப்ரிலிமினரி டாக்ஸ் இதையும் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ பாப்புலாரிட்டிக்காக தான் இவங்க இதை பண்ணாங்க. அடுத்து வந்து 2 பேரை வந்து இவங்க ஆட்சிக்கு கொண்டு வந்திருப்பாங்க, சையத் பிரதர்ஸ். அவங்க யார் யாருன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.